அனைவருக்கும் வணக்கம். ஒரே நாளில் கொழுப்பை குறைப்பது எப்படி? இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே வாரத்துல நீங்க ஸ்லிம் ஆயிருவீங்க. உங்களுக்கு ஹார்ட்ல இருக்கக்கூடிய அடைப்பெல்லாம் நீங்கிரும். ஒரு மாத்திரை எடுத்து ஆட்டோட கொழுப்பை வாங்கி அந்த மாத்திரையை அதுல போட்டு அப்படியே கையில பண்ணா கொழுப்பெல்லாம் கரைஞ்சிருது. அப்படி ஒரு வீடியோ வருது. அப்ப அது பிளாக்சீட் ஆயில் தான். அது சாப்பிட்டா உடம்புல இருக்கிற கொழுப்பு அதே மாதிரி கரைஞ்சிரும். காலையில் எழுந்தவுடன் தேன் குடிச்சா கொழுப்புலாம் குறைஞ்சிரும். காலையில் எழுந்தவுடன் எலுமிச்சை சாறு குடிச்சா கொழுப்பு குறைஞ்சிரும். காலையில் எழுந்தவுடன் நோனி ஜூஸ் குடிச்சா கொழுப்புலாம் குறைஞ்சிரும். இப்படி ஏகப்பட்ட ரெமெடிஸ் வரும். ஆனா இதுல எல்லாமே 1% தான் உண்மை இருக்கு. 99% அதில் எவிடன்ஸ் கிடையாது. ஏதாவது ஒரு பொருளை உங்ககிட்ட மார்க்கெட் பண்றதுக்காக வரக்கூடிய வீடியோக்கள். அப்ப இப்படிதான் கொழுப்பு சயின்டிபிக்கா குறையும் அப்படின்னா உண்மையிலே ஏதாவது ஒரு ப்ராடக்டை மட்டுமே சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்த கொழுப்பு ஒரு நாளும் கரையாது. ஈவன் மாத்திரையை எடுத்துக்கிறீங்க, அட்ரோவாஸ்டின் மற்ற ஸ்டாட்டின் வகை டேப்லெட்ஸ்லாம் போடுறீங்க. ஈவன் அந்த டேப்லெட் போடுறதே உங்க கொழுப்பு குறைக்காதுன்னு நான் சொல்றேன். கொழுப்பு முழுமையா உடம்புல இருந்து வெளியேற்றாது. ரத்தத்துல இருந்து மசில்ஸுக்கு போகுது, திரும்ப மசில்ல இருந்து திரும்ப பிளட் வெசல்ஸ்க்கே வந்துடும், ரத்த ஓட்டத்துக்கே மீண்டும் வந்துடும் மாத்திரை விட்டீங்க. அதனால அந்த டேப்லெட் கொடுக்கறதே கூட லைஃப் லாங் போடணும்னு சொல்லி அதையும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை உங்க உடல்ல இருந்தே முழுமையா நீங்க வெளியேற்றணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸோ வெறும் டேப்லெட்ஸோ கண்டிப்பா பலன் அளிக்காது. வேஸ்ட் ஆஃப் மணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொழுப்பு அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ட ஒரு பொருள் தான். நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல மேக்ரோஸ், அதாவது மேஜரான நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், 5 தான் மேஜரான உணவுகள் நம்ம எடுத்துக்கிறதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ். இதுல பெரும்பாலுமே நம்ம சாப்பிடக்கூடிய நேரடியான கொழுப்பாவே எடுத்துக்கிறோம். எண்ணெய் பொருட்கள், எண்ணெய் பலகாரம், சமையல பயன்படுத்துற எண்ணெய், ஈவன் நெய், அசைவ உணவுகள், இவையெல்லாம் நேரடியான கொழுப்புகளா உள்ள போய் ரத்தத்துல உறிஞ்சப்பட்டு நம்மளுடைய ரத்த ஓட்டத்துல கலந்துருக்கு. ரெண்டாவது கார்போஹைட்ரேட், நம்ம சாப்பிட்ற மாவு பொருட்கள், இட்லி, தோசை, சப்பாத்தி, மைதா, ஜங்க் ஃபுட்ஸா இருக்கட்டும் அல்லது சோறு, இவை அனைத்துமே உள்ள போய் தேவையான எனர்ஜியை கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவா நான் சாப்பிட்டதுல மீதி இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மாவு கிளைகோஜன் அப்படிங்கிற ஒரு பொருளை கன்வெர்ட் ஆகிதான் நம்ம பாடியில ஸ்டோர் ஆகுது. நம்ம லிவர்ல, மசில்ல எல்லாம் ஸ்டோர் ஆகுறது எல்லாமே ஒரு விதமான கொழுப்பின் ஃபார்ம்ல தான் ஸ்டோர் ஆக முடியும். ஸோ நம்ம சாப்பிட்ட பொருள் உள்ள போயிருக்கு, அதை நான் ஒரு மருந்தை போட்டு அங்கிருந்து வெளியேற்ற முடியும்னா அப்படி ஆவியா போயிருமானா போகாது. இதெல்லாம் மேஜிக் மாதிரி நடக்க முடியாது. 5 ஸ்டெப்ஸ் சொல்றேன். 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி குறையிற கொழுப்பு மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தரமான கொழுப்பு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்க உடம்புல இருந்து வேற ஏதோ ஒரு பார்ட்டுக்கு தள்ளி விடுது. நீங்க சாப்பிட்ற ப்ராடக்டோ அல்லது டேப்லெட்டோ அல்லது ஏதாவது ஒன்று நீங்க பண்றது பிளட்ல இருக்கிறதுல இருந்து வேற இடத்துக்கு தள்ளி வைக்குது, திருப்பியும் பிளட் வெசல்ஸ்க்கு அது வந்துடுது. இதை புரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், கலோரி டெபிசிட். நான் உட்கொள்ற உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய கலோரி அளவும் என்னோட அன்றாட வாழ்க்கையில நான் செலவழிக்கக்கூடிய வேலையின் காரணமா செலவழிக்கக்கூடிய கலோரியின் அளவும் பேலன்ஸ்டா இருக்கக்கூடாது, அதிகமா இருக்கக்கூடாது, குறைவா இருக்கும். வேலை அதிகமா நான் செஞ்சுக்கணும், ஆனா சாப்பிட்ட கலோரி கம்மி. அதாவது 2000 கலோரிக்கு நான் வேலை செஞ்சிருக்கணும், நான் ஒரு 1000 கலோரி தான் நான் ஒரு நாளைக்கே சாப்பிட்டுருக்கணும். இதுக்கு பேர் தான் கலோரி டெபிசிட். இதை முதல்ல ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்க இப்ப என்ன உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, உணவுடைய வால்யூமை கம்மி பண்ணணும். 4 இட்லி சாப்பிட்றோம், 2 சாப்பாடு, ஒரு கை சாப்பிட்றோம், ஒரு 1/2 கை சாப்பிட்றது, அந்த மாதிரி உங்களோட வால்யூம் நீங்க கம்மி பண்ணிட்டு கூட காய்கறி, பழங்கள், இந்த மாதிரி மற்ற உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது. ரெண்டாவது, புரத உணவுகளை மிகுதியா எடுத்துக்கிறது. புரதத்தினால ஏன்னா நம்ம டோட்டல் சவுத் குறிப்பா அந்த இந்தியன் லைஃப் ஸ்டைல்ல, ஃபுட் ஸ்டைல்ல புரோட்டீன் டெபிசிட் ரொம்ப இருக்கு. இல்ல புரத உணவுகள் ரொம்ப குறைவாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். குறிப்பா தாவர புரதங்கள், கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, இந்த மாதிரி தாவர புரதங்கள் இருக்கலாம், பனீரா இருக்கலாம், அல்லது அனிமல் புரோட்டீன்ஸா இருக்கலாம், எக்கு, இந்த மாதிரி புரதங்களை கொஞ்சம் கூடுதலா சாப்பிட்றதுனால அதன் மூலமா உங்களுடைய பசியை நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்க, பசி ஆற்றிக்கொள்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளடைவில் கலோரி டெபிசிட் அதிலே கிரியேட் ஆகும், உங்களுக்கு ஃபேட் பர்னிங் நடக்கும். மூணாவது மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஹைட்ரேஷன். ஒரு நாளைக்கு 3 to 5 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி குடிக்கணும். நீர் அதிகமா எடுக்க உங்களுக்கு பெரு உணவுகளுடைய தேவை உடம்புல கம்மியாகும், பசியோட அளவு கொஞ்சம் குறையும், நல்லா ஹைட்ரேட் ஆகும், உங்க செல்கள்ல நிறைய தண்ணி இருக்கும். ஏன்னா நம்ம பாடி மெஜாரிட்டி தண்ணினால் ஆனது. தண்ணி குடிக்கிறது குறைவானதுனாலேயே உங்களுக்கு நிறைய நீங்க கலோரி கன்சியூம் பண்ணுவீங்க. அதனால டேக் மோர் வாட்டர். ஃபோர்த் முக்கியமான பாயிண்ட், கலோரியை பர்ன் பண்றது. நான் ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிடுச்சு, ஏற்கனவே பிளட் கொலஸ்ட்ரால் இருக்கு, ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகம், எல்டிஎல் அதிகம், டோட்டல் கொலஸ்ட்ரால் அதிகம், வெயிட் அதிகம், அங்கங்க சதையா இருக்குது, கொழுப்பா தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா பண்ணி உடலை களைப்படைய வைக்கணும். பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறேன். டெய்லி ஒரு 40 நிமிஷம் வேகமா நடக்கலாம், அல்லது சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், ஜிம் பண்ணலாம்,
வெயிட் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் நான் நடந்துட்டு வர சார், டெய்லி வாக்கிங் பண்றேன், குறையாது. வாக் பண்ணிட்டு கூட ஒரு 20 நிமிஷமாவது ஒரு இன்டென்சிவான வெயிட் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மசில்ல இருக்கக்கூடிய ஸ்டோர் ஆகிருக்கிற லோட் ஆகிருக்கிற ஆடிபோஸ் டிஷ்யூஸ்ல இருக்கிற கொழுப்புகள்லாம் பர்ன் ஆகும். ஸோ இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சொன்ன 4 பாயிண்ட்டையும் ரிப்பீட்டடாக செய்யறது. கொஞ்ச நாள் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாம இந்த 4 பாயிண்ட்ஸும் ரெகுலரா பண்றதுனால தான் உடலில் அதிகப்படியான சேர்மானமான கொழுப்பு கரைந்து முழுமையா வெளியேறும். ஸோ கொழுப்பை கரைப்பது அப்படிங்கிறத ஒரு மேஜிக் மாதிரி பண்ண முடியாது. கொழுப்பை கரைப்பது, வெயிட்டை குறைக்கிறது ஒரு சயின்டிஃபிக் வே. அதை முறையா ப்ராப்பரா பண்ணா மட்டும்தான் பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கும். மற்றபடி ஒரு ப்ராடக்ட்ஸையோ இல்லை ஃபிளாக்ஸீட் ஆயிலோ இல்லை வேற ஏதாவது வாங்கி சாப்பிட்டா உங்க கொழுப்பு குறையும் அப்படின்னா உங்க கொழுப்பு குறையாது, உங்க பாக்கெட்ல இருக்கிற உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற காசு தான் குறையும். ஸோ யூடியூப், இன்ஸ்டாகிராம், வேற எங்க வரக்கூடிய ப்ராடக்ட், வெயிட் லாஸ் ப்ராடக்ட், கொழுப்பு கரையிற ப்ராடக்ட், ஆண்மை குறை ப்ராடக்ட், இந்த மாதிரி நிறைய வருது. எல்லாமே ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. அதில் வெரி ரேர்லி 1-2 அங்கங்கே ஏதாவது ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் அப்படி ரேண்டமாக நீங்கள் வாங்கி சாப்பிட்டு உடலை கெடுத்துக்கொள்ளாமல், உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்கள் லோக்கல் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய சித்த ஆயுர்வேத மருத்துவரையும் கன்சல்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.